வணக்கம். இன்னைக்கு எங்க அம்மாயோட குலதெய்வமான செல்வகுமாரசாமி முத்தூர் குப்பைனசாமி அத்தனூரம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். அக்காவோட பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அக்கா பொண்ணுக்கு 1.5 வயசு ஆகுது. ஸோ 3வது மொட்டை அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. முருகர் தான் இங்க வந்து செல்வகுமாரசாமி பிரதான குலதெய்வமும் முருகர் தான். முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம்லாம் படையல் வச்சுட்டு குப்பைனசாமி கோயிலுக்கு போயிருந்தோம். குப்பைனசாமி கோயிலில் தான் வந்து மொட்டை அடிச்சோம். அத்தனூரம்மனுக்கு அபிஷேகத்தை முடிச்சுட்டு அம்மனுக்கும் சக்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம்லாம் வச்சதுக்கப்புறம் குப்பைனசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடசு போடுறோம் அப்படின்னா, அதாவது கோழி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கோழி குழம்பு ஊற்றி தான் நைவேத்தியம் வைப்பாங்க. அதே மாதிரி சாராயம் ஊற்றி தான் தீபார்த்தனை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து காவல் தெய்வம் இல்லையா. ஸோ அதனால சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, செல்வகுமாரசாமி கோயிலேருந்து குப்பைனசாமி கோயில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரும். இங்கே தான் மொக்கு திரும்பினா கோயில் வந்துடும், வா போகலாம், மொக்கு திரும்பினா கோயில் வந்துடும் சொல்லியே நடந்தே கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனாலே நான் வந்து எங்கள் அம்மாயோட கோயிலுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருப்பேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நடந்தே உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வந்து கன்னி தெய்வமாக பார்வதி தேவி வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் அத்தனூர் அம்மன். அவங்க இங்கே தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது குப்பைனசாமி வந்து ஒரு போருக்கு போகும்போது இங்கே வந்து சாமிகிட்ட வேண்டி அருள் வாங்கிட்டு போயிருக்காங்க. வெற்றி அடைஞ்சு திரும்பி வரும்போது அம்மன் வந்து நீ எனக்கு காவல் தெய்வமாக இங்கேயே இருக்குப்பேனா அப்படின்னு சொல்லி அவருக்கு சக்திகள் கொடுத்து இங்கேயே வச்சுருக்காங்க. அப்போ அவரோட தங்கச்சிங்க 3 பேர் வந்து அண்ணனை காணோம் அப்படின்னு தேடி வந்திருக்காங்க. தேடி வந்த தங்கச்சிகளையும் நீங்களும் இங்கேயே என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி அம்மன் வந்து அவங்களுக்கும் சக்தி கொடுத்து அவங்க கூடவே இருக்க வச்சுட்டது தான் இவங்களோட கதை. ஸோ அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.